எல்லோருக்கும் வணக்கங்க. நான் அகில இந்திய சிவசிவ ஓம் சக்தி பீடத்தினுடைய அருளாளர் கர்பசாமி அருள்வாக்கு சிவபாலன் ராஜா சிவபாலன் பேசுகிறேன். நான் கடந்த 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 40 இடங்களிலும் வெற்றி பெறும் சொல்லி தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி 40 இடங்களிலுமே வெற்றி பெறுவாங்க சொல்லியிருந்தேன். அதே போல் இப்போ தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகிறாங்க, அது மாதிரி இப்போ புதுச்சேரியில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, அசாம், வெஸ்ட் பெங்கால் அண்டு கேரளாவில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து கர்பசாமி அருள்வாக்கு மூலமாக கேட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 2026 எலெக்ஷன் வந்து நாம் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அது உருவாக்குற கருத்து அது விஜயுடைய தாக்கம் ஏதாவது இருக்கிற மாதிரி. விஜயோட தாக்கம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதோட கூட்டணி கட்சிகள் சேர்ந்து சுமார் 162 இடங்களில் வெற்றி பெறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே சுமார் அவங்களுடைய உதயசூரிய சின்னத்திலே 123 சீட்டு கிட்ட அவங்க ஜெயிப்பாங்க. அவங்க கூட்டணி கட்சிகள் சுமார் 39 இடங்களில் வெற்றி பெறுவாங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 162 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் விஜய் அவர்கள் வந்து சுமார் 40 தொகுதிகளில் வெற்றி பெறுகிறார். அதே போல எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியான அதிமுக இருக்கோம். லாஸ்ட் டைம் 8% மேல ஓட்டு வாங்கியிருந்த நாம் தமிழர் கட்சி அவங்களும் போட்டிட்டாங்க. ஆமாம், இப்போ பிரதான எதிர்கட்சி தான் அவங்க. அதிமுக கிட்டத்தட்ட சுமார் 22 தொகுதிகளில் அவங்க கூட்டணி வெற்றி பெறாங்க. நாம் தமிழர் கட்சி சுமார் 2 இடங்களில் வெற்றி பெறாங்க. அவங்க சுமார் நாம் தமிழர் கட்சி சுமார் 5% வாக்குகள் பெறாங்க. அதிமுக வந்து சுமார் 15% ஓட்டுகள் பெறாங்க கூட்டணி கட்சியோட சேர்ந்து. எதிர்பார்க்காத ஒண்ணுன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக டிவிக்கே வர்றாங்க. அதனால இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக திமுக இடையே போட்டி இருந்தது. இந்த முறை வந்து விஜய் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக. அது கருத்து கணிப்புகள்ங்கிறது வந்து நீங்க மக்கள்கிட்ட கேட்டு சொல்றது. நம்ம வந்து இது இறை அருள் வாக்குல சொல்றது. அதனால இறை அருள் வாக்குங்கிறது இதுதான் உண்மை. அது சும்மா பாண்டிச்சேரியும் வந்து பார்த்துருக்குங்க. பாண்டிச்சேரியில் சுமார் வந்து தமிழர் வெற்றிகளும் நம்முடைய ஆட்சி அமைக்கிறாங்க. 19 இடங்களில் தனிப்பெரும்பான்மையாக தமிழர் வெற்றிகளும் அங்கே ஆட்சி அமைக்கிறாங்க. அங்கே வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி 2வது இடத்துக்கு வராங்க. 3வது இடத்துக்கு வராங்க. அது போல் கேரளாவில் வந்து பினராயி விஜயன் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்கிறாரு. கேரளாவில் அசாமில் வந்து என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறாங்க. மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே மம்தா பானர்ஜியும் காங்கிரஸும் சேர்ந்து தான் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். அங்கே யாருக்குமே ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்காது மேற்கு வங்காளத்தில். அதில் நம்பர் 1 வந்து மம்தா பானர்ஜியுடைய கட்சி வந்து சுமார் 120 தொகுதியில் வெற்றி பெறுவாங்க. அது 2வது பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா அங்கே வலுப்பெறும். காங்கிரஸும் 33 இடங்களில் அங்கே வெற்றி பெறாங்க. மம்தா பானர்ஜி சுமார் 120 தொகுதியில் வெற்றி பெறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை மேற்கு வங்காளத்தில் ஏற்படும். பெரம்பூர் தொகுதியில் பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் வெற்றி பெறாரு. அதில் வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா வெற்றி பெறாரு. திருச்சி கிழக்கு தொகுதியிலும் பெரம்பூர் தொகுதியிலுமே 2 தொகுதியிலுமே விஜய் அவர்கள் வெற்றி பெறாரு. திருச்சி நேரத்து பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெறாரு. எந்த தொகுதியை விஜய் தேர்ந்தெடுப்பாருன்னு அது 2 தொகுதியிலுமே வெற்றி பெறாரு. நாங்கள் அதை பற்றி கேட்கல. அவர் எந்த தொகுதி ரிசைன் பண்ணுவாருன்னு கேள்வி நம்ம அது கேள்வி. அது இருக்கு, அது நம்ம தீர்ப்பு சொல்ல வேண்டாம். தொகுதிகள் வந்து மொத்தம் கட்சி எவ்வளவு வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் திமுக வந்து தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும். அதுல எந்த மாற்றம் கடந்த முறை அதிமுக பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியில் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் கிடைச்சிருந்தாங்க. இந்த முறை கொங்கு பகுதினா இல்லைங்க, இந்த திமுகவும் தமிழக வெற்றிகளும் அதிகமான இடங்கள்ல கொங்கு பகுதியில் வெற்றி பெறாங்க. அதாவது இந்த 2026 தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பாங்க. பாண்டிச்சேரியில் தமிழக வெற்றிகளும் ஆட்சி அமைக்கிறாங்க. தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இறையாறுதல் வாக்குகள் தாங்க. 234 தொகுதியுமே ஒரு தொகுதியுமே நாங்க தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம யார் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத இறையாறுதல் வாக்குல நாங்க கேட்டு தெரிஞ்சு, அத கணிச்சு வச்சிருந்து தான் இப்ப சொல்றோம்.